மைண்ட். தமிழ்ல சொல்லணும்னா உங்கள் ஆழ் மனதின் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த புத்தகத்திலையும் இவர் சொல்ல வந்திருக்கிற கருத்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய ஆழ்மனம் தயாராக இல்லையோ, அது உங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும், உங்க கை கெட்டுற தூரத்துல இருந்தாலும் அதை உங்களால அடைய முடியாது அப்படிங்கிறதான். ஸோ உங்க ஆழ் மனதின் சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையின் வெற்றி இருக்கும், அந்த அளவுக்கு தான் உங்க மனதின் மகிழ்ச்சி இருக்கும், மன நிறைவும் இருக்கும் அப்படிங்கிறார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாருக்குமே பொதுவா இருக்கு. செல்வங்கள்னு சொல்லும் போது பணம் மட்டும் இல்லை, நல்ல உறவுகள், அமைதியான வாழ்க்கை, தேவைப்படுற படிப்பு அல்லது மனக்குழப்பத்துக்கான விடை, மன நிம்மதி, அடைய நினைக்கிற அதிகாரம், பதவி, எல்லாமே சேர்ந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஆனா அதை சில பேர் மட்டும் அடைஞ்சிடுறாங்க, அனுபவிக்கிறாங்க. சில பேரால அடைய முடியறதில்ல. ஆசை இருக்கு ஆனா அனுபவிக்க முடியறதில்ல. ஸோ எந்த மாதிரி ஆட்கள் அதை அடைஞ்சு அனுபவிக்கிறாங்க, எந்த மாதிரி ஆட்கள் அதை அடைய முடியறதில்ல அப்படின்னு பார்த்தா, நல்லவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும், இல்லை கெட்டவனா இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லவர்களும் இதையெல்லாம் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஒரு சமூகத்திற்கு ஒரு உதவாத தீங்கான எண்ணம் கொண்ட மனிதர்களையும் இதையெல்லாம் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எது இதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி அப்படின்னு கேட்டா, நம்ம ஆத்தர் சொல்றது அதுதான் நம்மளுடைய ஆழ்மனதின் சக்தி அப்படிங்கிறாரு. அது என்னங்க ஆழ்மனம், அதோட சக்தினா என்ன, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதை பத்தின விளக்கம் தான் இந்த புத்தகம் பூராவும் இருக்கு. இது என்னங்க சாமியாருங்கெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான தர்க்கபூர்வமான விளக்கத்தை தான் இந்த புத்தகம் முழுவதும் ஆத்தர் கொடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோமோ, நாம எதை நம்புறோமோ அதுவாகவே நாம ஆயிடுவோம் அப்படிங்கிறாரு. இப்ப நான் ஒரு நோயாளி, எனக்கு சக்தியே கிடையாது, எனக்கு நன்னம்பிக்கை கிடையாது, நான் ஒரு புதிய விஷயங்களை முயற்சி பண்ணா அது தோல்வியில தான் போய் முடியும், நான் அவமானம் தான் படுவேன், எனக்கு எந்த திறமையும் இல்லை, நான் ஒரு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு நான் திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுவே தான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறார். ஏன் அப்படி? ஏன்னா நம்மளுடைய விழிப்பு நிலை மனம் உருவாக்கக்கூடிய இந்த எண்ணங்களை நம்மளுடைய ஆழ்மனம் எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம விழிப்பு நிலையில என்ன மாதிரியான எண்ணங்களை வளர்த்துக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஆழ்மனதுல போய் ஆழமாக பதியுது. இந்த ஆழ்மனம் தான், இந்த ஆழ்மன பதிவுகள் தான் நம்மளுடைய கேரக்டர், நம்மளோட பர்சனாலிட்டி எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. அது என்னங்க விழிப்பு நிலை மனம், ஆழ்மனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பத்தி தர்க்க பூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக யோசிச்சு நம்ம ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை மனம்.